கேட்டகரி வந்து நீங்கள் வச்சுருங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வேறு ஏதோ டிரான்சாக்ஷன் எதுவும் நீங்கள் பண்ணாதீங்க. வர்ற இன்கம்மை மட்டும் அதில் சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி நீங்கள் அதை ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சேலரியை மட்டுமே நம்பி போக முடியாது. ஸோ அடிஷ்னலாக நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப் பண்ணுவீங்க. இப்போ இந்த மாதிரி யூடியூப் சேனலோட இன்கம், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது சின்னதாக ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, அதில் வர இன்கம் ஆகட்டும். ஸோ எந்த வகை இன்கம் இருந்தாலும் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி எல்லா வகை இன்கமும் அதில் வர்ற மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன செலவு பண்ணுறோமோ ஸோ அதுக்கு தேவையான தொகையை வந்து நம்ம ஸ்பெண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ செலவு பண்ணுற தொகை அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மாதம் என்னென்ன செலவுகள் இருக்கோ அதுக்கு தேவையான அமௌண்ட் வந்து நீங்கள் அந்த சேலரி அக்கௌண்ட் இன்கம் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து மாதம் பட்ஜெட்டுக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்கள் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அதை தவிர ஸ்பெண்டிங்ஸில் வந்து வேறு எதுவுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணக்கூடாது. என்னென்ன செலவு பண்ணுறோமோ அந்த தொகை மட்டும் இதில் இருக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ சேலரி வருதுன்னா நீங்கள் வீட்டுக்குன்னு சொல்லி மந்த்லி ஒரு பட்ஜெட் போட்டிருப்பீங்க. அந்த பட்ஜெட் அமௌண்ட்டை மட்டும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுலேருந்து இதுக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பவுச் மெத்தடு ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். பட் அது மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஓகே இப்போ மணி வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து வித்ட்ரா பண்ணி நம்ம அந்த மாதிரி பவுச்சில் கவர்ஸில் போட்டு வச்சு யூஸ் பண்ணுறோம். இல்லை தனித்தனியாக ஒரு பாட்டில்ஸ்லேயோ